இன்னைக்கு ஓக்லா இந்தியா ஐபிஓ லிஸ்ட் ஆச்சுங்க. ப்ரீ மார்க்கெட்லேயே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7% வரைக்கும் டவுன் ஆயிடுச்சு. லிஸ்ட் ஆனவொன்னே பார்த்தோம்னா 3% ப்ரீமியத்தில் ஓப்பன் ஆகி டக்குன்னு டவுன் ஆயிடுச்சு. நான் ஷார்ட்ஸ் எடுக்கும் போது 724.8 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் 730, ஆனால் 0.71% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இந்த ஐபிஓவில் நானும் அப்ளை பண்ணியிருந்தேன், ஆனால் எனக்கு கிடைக்கல. இந்த ஐபிஓ கிடைச்சவங்க லாஸ் ஆகிருப்பீங்க. அதனால எப்பயுமே ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. அதோட ஜிஎம்பி லிஸ்டிங் கெயின்காக மட்டும் பார்க்குறீங்களா, ஜிஎம்பி ஒரு 20%ஆவது இருக்கணும். இல்லைனா நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனியாக இருந்துச்சுன்னா நம்ம லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாம். இறங்குனாலும் நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி லென்ஸ்கார்ட் ஐபிஓவும் பார்த்தோம்னா தொடர்ந்து நிறைய அனலிஸ்ட் இதோட வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது, நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய சொல்லிட்டு வராங்க. லென்ஸ்கார்ட்டோட ஜிஎம்பி 27/10/2025 அன்னைக்கு 26% இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா 6/11/2025 அன்னைக்கு 6.72% டவுன் ஆயிருக்கு. அதனால இதே மாதிரி ஐபிஓலலாம் போய் அப்ளை பண்ணி மாட்டிக்காதீங்க. ஐபிஓ நம்பி ஏமாறாதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.